காவேரியோட அம்மா வீட்ல அவங்க அம்மா அப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு குமரனும் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து நடந்த விஷயத்த இந்த மாரி வந்து பசுபதி வந்து வந்து சொல்லிட்டு போன விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எப்படி பசுபதி வந்து சம்மந்தம் பேச முடியும்? என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு அவர் மனசுல? வேணும்னு பிரச்சனை குடுக்குறாரா? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. ஆமா வேணும்னு தானே பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே. இப்போ வரைக்கும் இப்போ வந்து காவேரி நல்லா வாழ்றது அவருக்கு பிடிக்கவே பிடிக்கல. அதனால தான் அவ வாழ்க்கை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாரி வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டுறாங்க. சரி இப்போ இந்த தாத்தா வந்தார்ல அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்க அப்படின்னோனே, இல்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டாரு. அதனால தெரியாது. இப்போ அவங்க வீட்ல நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில தான் இருக்கோம். அவங்கள பத்தி நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதனால போய் சொல்லி பார்ப்போம். என்ன நடக்குதோ தெரியல. எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க? அவங்க சொன்னா மட்டும் ஏத்துக்கவா போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம சொல்லி பார்ப்போம். காவேரி தான் எல்லாம் சொல்லியிருப்பாள்ல. அப்புறம் அவள மீறி நடக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்க சம்மந்தி. அதனால சொல்லி தான் ஆவணும். சம்மந்தின்னு அங்க யார் மதிக்கிறாங்க? நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. எதுக்கும் நம்ம சொல்லி பார்ப்போம். என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சாரதா. அடுத்து சாரதாவும் அவங்க பாட்டியும் வந்து இங்க போறாங்க காவேரி வீட்டுக்கு. எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா வந்து வாங்க திடீர்னு வந்திருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னோனே, இல்லைங்க கொஞ்சம் பேசுறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி வந்து அம்மாவும் பாட்டி வந்திருக்காங்களா அப்படின்னு சந்தோஷமா ஓடி வராங்க. பாட்டி இப்போ வந்தீங்க ஆமாம்மா வீட்ல பேசுறதுக்காக வந்திருக்கோம். அப்படி என்ன எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. விஜய் எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. உடனே வந்து பாட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்க சித்தி விஜயோட சித்தி எல்லாருமே இருக்காங்க. அப்போ எல்லாருமே பார்த்து இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து இங்கே பாருங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னோடனே உடனே வந்து யோசிக்கிறாங்க எல்லாரும். ஆமாம் அது நான் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லவே சொல்லையே. என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாம் கேட்குறாங்க. நீ அமைதியாக இருக்கியா? அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க சொல்லிட்டு போகணும் அப்படின்னோடனே உங்களுக்கே தெரியும் பசுபதிக்கும் எங்கள் வீட்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பசுபதி வந்து நல்லவர் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வேணால் போயிட்டு விசாரிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இடத்துல வந்து உங்கள் பிள்ளைய கொடுக்குறது நல்லா இல்லைங்க. சொன்னால் கேளுங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் நல்ல காரியம் நடந்துட்டுருக்கு இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்களே ஏதாவது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. வந்து அவங்க சித்தப்பா உடனே வந்து நீங்கள் அமைதியாக இருக்கியா? அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்ல வந்திருக்காங்க. இதுலலாம் தப்பு இருக்குது. அவங்க சொல்லிட்டு போட்டோம். அப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கிறது உங்கள் கதை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். அவர் ரொம்ப நல்லவரே கிடையாதுங்க. அவர் வேணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் இந்த விஷயம் காவேரிக்கும் தெரியும். காவேரி வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வந்து இங்கே பாருங்கள் சொல்லிட்டீங்களா எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தெறிஞ்சு பேசுகிறாரு அவங்க சித்தப்பா. சித்தப்பா நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லணும்னா அமைதியாகிறாரு. அடுத்து வந்து சரிங்க நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் உங்கள் இஷ்டம். அவங்க காவேரி வாழ்க்கையை வந்து எதாவது பாழாக்கணும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சொன்னால் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. உடனே வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. காவேரி வந்து அம்மா பாட்டி அப்படின்றாங்க. அவங்க கிளம்பி போகிறாங்க. இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு போகிறாங்க. அவங்க தாத்தா வந்து சொல்கிறாரு ஏன் இப்படிலாம் வந்து அவங்கள வெறுப்பேற்றுறீங்க? அவங்களால முடிஞ்சதை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் அவங்க சொன்னால் மட்டும் நீங்கள் நிறுத்திடுவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாத்தா எல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வந்து ரொம்ப அப்செட்டாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ விஜய் வந்து இங்கே பாரு காவேரி உங்கள் அம்மாவும் வந்து பாட்டியும் வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. திடீர்னு வந்தாங்க. அதனால் அவர் அப்படி பேசிட்டாரு. அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல எங்கள் சித்தப்பா பற்றி. அதனால் அவங்க எதுவும் தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க. நீ கவலைப்படாத அப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கவங்க பாவம் இல்லைங்க அப்படி சொன்னோம். ஆமாம் பாவம் தான். எப்படின்னு பேசணும்னு தெரியாமல் சில ஜென்மங்களாக இந்த வீட்டில் இருக்கேன். என்ன பண்ண சொல்கிற? நீ கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தோளில் வந்து காவேரி சாஞ்சிக்கிறாங்க விஜயோட தோளில். விஜயும் ஆறுதலாக அப்படியே வந்து தடவி கொடுக்குறாரு. இது